திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்களும் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதே அவங்க முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருக்கலாங்க. அஷ்டம சனிதான். அதே போல கேது உள்ள இருக்குது. இப்ப கேது விலக போகிறார், ராசி விட்டு விலக போகிறார். திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கியமாக இருந்தாலும் முழுமையாக அஷ்டம சனி நடந்துட்டு. பட் இருப்பினும் இந்த வருஷம் கேது விலகினதுல இருந்தே உங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும். முதல் பகுதியை விட 2ஆம் பகுதி சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். டிசம்பருக்கு மேல கண்டிப்பா வளர்ச்சி உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. கார்த்திகை மாதத்திற்கு மேல அதனால இந்த வருடத்துல எப்படி நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா அஷ்டமச்சனி அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா உங்களை உருவேற்றுவாருங்க. உங்களை அவமானப்படுத்தி உங்களை தலைகுருவி பண்ணி நீங்க செய்யக்கூடிய கெட்ட விஷயத்துல இருந்தாலும் வெளியே கொண்டு வந்து உங்களுடைய தனி நபராக நிறுத்துவார். வேலையில பிரச்சனை, அப்படி வேலையில பிரச்சனைகளை கொடுத்து இந்த வேலையில இருந்து இன்னொரு வேலை, நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. அதாவது அந்த போஸ்டிங் இன்னும் உங்களை கடினமா உழைக்க வச்சு வேற நல்ல பெரிய போஸ்டிங் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் தான் சனி பகவான் பண்ணுவார். சோ அதற்கு உண்டான ஒரு விதைகளை அவர் போடும் பொழுது நமக்கு ஜாதகம் பலம் இல்லாம இருந்தாலோ அது தசாபுத்திகள் சரியில்லாம இருந்தா கொஞ்சம் வலிகள் ஜாஸ்தியா இருக்கும். ஓரளவுக்கு தசாபுத்தி புண்ணியம் பெற்ற ஜாதகமாக இருந்தால் அனுபவங்களை கொஞ்சம் மெதுவாக கொடுத்து இயற்கையாகவே தெரிய வச்சிருவாரு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை, தொழில் இல்ல, இப்ப உங்களுடைய சூழ்நிலைகள் தொழில் இல்ல, கணவன் மனைவி நிறைய பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, மனசு சரியில்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, எங்காவது ஓடி போயிடலாமான்ட்டு தோணுது, தேவையில்ல நிறைய பிரச்சனைகள் செய்யாத தப்புகளை நான் பழியேற்றுக்க வேண்டியது இருக்குது. நான் அந்த இடத்துக்கு தான் போனேன், ஆனா எனக்கு நான் செஞ்ச மாதிரி ஒரு பழி வந்துருச்சு, நான் எப்படி போனேன்னு எனக்கும் தெரியல. இப்படிங்கிற நிறைய சொந்த பந்தத்துக்குள்ளையாக இருந்து நண்பர்களுக்குள்ளையாக இருந்து யாரை நம்புறதுன்னு தெரியல, எல்லாத்துக்கிட்டையுமே பகை ஏற்பட்டுருச்சு, இதெல்லாம் என்னையே மீறி செஞ்சு நடந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு இருந்தாதான் நீங்க சிம்ம ராசி. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு 4-5 பாயிண்டாவது உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு முழுமையா அஷ்டம சனி வேலை செஞ்சு உங்களை உருவேற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் குரு 12ஆம் வீட்டுக்கு உச்சமாகி வராரு. வைகாசி மாசத்துக்கு மேல வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 18ஆம் தேதி வராரு. அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாருங்க, சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் குடும்பத்துல ஏற்படும். எங்க காசே இல்லைன்னு சொல்ற எப்படிங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கு தேவைகளை கொடுத்து விடுவார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்கீங்க. ஏன்னா குரு அங்கிருந்து 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தெல்லாம் பார்க்கும். அப்போ ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. மனசு கொஞ்சம் வலி குறைய போகுது. மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. மனசுல இருக்கக்கூடிய வலி கொஞ்சம் குறைய போகுது. தீர்த்த யாத்திரை நிறைய போக போறீங்க. கடன் நிறைய ஏற்பட்டிருக்கு. அந்த கடனை அடைக்கிறதுக்குலாம் ஏதாவது ஒரு பணம் வரவு, ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அவமானங்கள், கண்டங்கள் இதெல்லாமே விலக போகுது. ஆயுள் பலம் சார்ந்து இருந்து மனசுல பயம் இருந்துட்டே இருக்கு. ஐயோ நமக்கு ஏதாவது ஆயுமோ, நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம், வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயம் எல்லாமே விலக போகுது. மனசு ஒரு தைரியமாக போறீங்க. குடும்ப தேவைகள், பொருளாதாரம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுது. எப்படி உங்களுக்கு பணவரவு, பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்க தேவைக்குண்டானது கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும்
நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ப சுற்றுலா போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை, வெள்ளங்கள், நீர், நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும் போது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும், ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.